குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று வச்ச சர்ப்ரைஸ் டெஸ்ட்ல யாரோடது மார்க்ஸும் நல்லாவே எடுக்கல. அதுக்காக இப்போ நான் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்க போறேன். அதாவது ஒழுங்கா படிச்சுட்டு நல்லா லெசனை கவனிங்க, ஓகேவா? நான் இன்னைக்கு சயின்ஸ் தான் எடுக்க போறேன். மேக்ஸ் இப்போ நெக்ஸ்ட் பீரியட் இருக்கும், அதுக்கப்புறமா நான் எடுக்கிறேன். ஏய் என்னடா நலன், உன்னை மேம் நேத்து அடிச்சாங்களே, செம்ம அடி, ரத்தமே வந்துச்சு. உங்க மம்மி ஒன்னும் சொல்லலையா உனக்கு? சொன்னாங்க கியாரா, எங்க அம்மா பயங்கரமா கத்துனாங்க என்கிட்ட. ஏன்டா நீ ஒழுங்கா படிச்சுட்டு போலன்னு, அதனால இப்படி அடிக்கிறதான்னு சொல்லிட்டும் டீச்சரையும் நல்லா திட்டினாங்க எங்க அம்மா. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா வருவாங்க எங்க அம்மா சண்டை போடுறதுக்கு. அப்படியாடா? வரட்டும் வரட்டும். அந்த மேம் ரொம்ப தான்டா அன்னைக்கு இந்த பயங்கரமா அடிச்சுட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த ஐ பட்டன் அழுத்திட்டு பாருங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான லெசன்ல ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்களா. பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி, ஓகேவா? இதுதான் வெரி ஈஸி லெசன். இது ரொம்ப முக்கியமான லெசன். இது வந்து எக்ஸாம்ல கண்டிப்பா வரும். எல்லாம் ஒரு ஐ திங்க் 40 மார்க்ஸ் இந்த லெசன்ல இருந்து தான் வரும், ஓகேவா? சோ இது நல்லா கவனிங்க, நல்லா படிக்கணும், ஓகேவா? ஓகே மேம், ஓகே, வெரி குட். ஜெனி மேம் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இன்னைக்கு பீரியட் கூட செம ஜாலியா தான் போகும்ல நம்மளுக்கு. நேத்து மாதிரிலாம் ரொம்பவே நம்ம பயந்துட்டு எல்லாம் போகாது. ஏய் வா, இன்னைக்கு மேம் சூப்பரா ஜாலியா இருக்காங்களே. இதே மாதிரி டெய்லி இருந்தா நல்லாதான் இருக்கும். வா வா, சூப்பர், நல்ல ஆசைதான் உனக்கு ஸ்ருதி. மேம் இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. நலன் மேம் இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல. இதே மாதிரி ஜாலியா இருக்கும்டா டெய்லி லெசன் எடுக்கிறப்போ. ஆனா டெஸ்ட் வைக்கிறப்போ ஏன்டா அப்படி ஆயிடுறாங்க? ஆமா ஆமா, பின்ன எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அந்த வேளாள முரண்மறையறதுன்னு சொல்லுவாங்க பத்தியா, அது மாதிரிதான் மேம் கூட டெஸ்ட் வச்சா கோவம் ஆயிடுவாங்க. புரிஞ்சுதா? எஸ்கியூஸ் மீ மேம், உள்ள வரலாமா? வாங்க அண்ணா. மேம் இன்னைக்கு வந்து வேக்சினேஷன் போடுறதுக்கு 2 சிஸ்டர்ஸ் வராங்களாம். பசங்களுக்கு எல்லாருமே வேக்சினேஷன் போட சொல்லியிருக்காங்க பிரின்சிபல் மேம். ஓ அப்படியா? என்ன வேக்சினேஷன் தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது மேம். நீங்க சிஸ்டர்ஸ் வந்தா நீங்களே கேட்டுக்கோங்க மேம். எனக்கு பிரின்சிபல் மேம் சொல்லியிருக்காங்க மேம் எல்லா கிளாஸுக்கும். அதுக்குதான் மேம் நான் சொல்றேன். நான் போயிட்டு வரேன் மேம். தேங்க்யூ மேம். ஓகே அண்ணா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வேக்சினேஷன் போடுறதுக்கு 2 சிஸ்டர்ஸ் வராங்களா. எல்லாரும் அந்தந்த வேக்சினேஷன் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஓகே, இப்ப நான் லெசன் எடுக்கிறேன். அதுக்குள்ள வராங்களா இல்லையா தெரியல. நம்ம அதுக்குள்ள இந்த லெசனை பினிஷ் பண்ணிடலாம். பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி, ஓகேவா? எஸ் மேம். என்னது, இன்ஜெக்ஷன் போட போறாங்களா? ஐயோ, நல்லா மாட்டிக்கின. எனக்கு இன்ஜெக்ஷன் அதே பயம் ரொம்பவே. ஜெனி, ஆமா அர்ஜுன், எனக்கு ஸ்வீட்டா இருக்கும் தெரியுமா இன்ஜெக்ஷன் போட்டா. அடப்போடா, உனக்கு மட்டும் மேல வலிக்கும், எனக்கு கூட தாண்டா வலிக்கும். எனக்கு கூட தாண்டா இன்ஜெக்ஷன் தான் பயம். நீ வேற அப்படி சொல்ற. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், உள்ள வரலாமா? வாங்க சிஸ்டர்ஸ். இதோ வந்துட்டோம். நம்ம வேலை முடிய போது வந்த வேலை. ஓகே சிஸ்டர்ஸ், நான் வந்து எல்லாருக்குமே இம்யூனிட்டி பூஸ்டர் போடுறதுக்கு வந்திருக்கேன். வேக்சினேஷன் இந்த காலத்துல வந்து எல்லா வைரஸ் எல்லாம் நிறைய அதனால நாங்க வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு நான் வேக்சினேஷன் போட்டுடுறோம். ஓகே ஓகே சிஸ்டர், நல்லது. நீங்க எல்லாருக்கும் போட்டு விடுங்க, எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 1 by 1 வாங்க, வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் வர போறது? சீக்கிரமா வாங்க பசங்களா, வந்து வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. என்னது ஃபர்ஸ்ட் யார் வர போறதா? ஜெனி, நம்ம லாஸ்ட்ல போலாம் சரியா? இப்ப போனோம்னு வச்சியா, இப்ப நம்மளுக்கு நறுக்குன்னு குத்திடுவாங்க. லாஸ்ட்ல போலாம், எல்லாம் எப்படி அழுகுறாங்கன்னு பாக்கலாம், ஓகேவா? எப்படி வழியில எல்லாருக்கும் வலிக்கும்ல, அது நம்ம அழுவாங்க, அப்ப பாக்கலாம். சரிடா, நீ சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட்ல போலாம். ஓகே, நல்ல பிளான் தான் இது கூட. அப்படியே மெயின்டைன் பண்ண, அப்படியே இரு நீ உட்காந்துட்டு. என்னடா இது, நம்ம கூப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட் நம்மள கூப்பிடல, யாருன்னா கூப்பிட்டாங்க. யாருன்னா வரட்டும் போட்டோம், நம்ம கம்முனே உக்காந்துட்டு இருக்காங்க. நான் போறது இல்லப்பா, நீ போறது இருந்தா போ. ஏய், இப்போ உன் பேர் கூப்பிட்டாங்க, என்னடா பண்ணுவேன்? மேம் கூப்பிட்டுட்டாங்களே உன் பேர், இப்போ என்ன பண்ணுவ? இப்போ யாருன்னா மேம் பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, இப்போ உன் பேர் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? என் பேர்லாம் கூட மாட்டாங்க. என்ன பசங்களா, நான் எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கேன், யாரும் வர மாட்டேன்றீங்க. சரி விடுங்க, நீங்க அப்படி எல்லாம் வர மாட்டீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு இன்ஜெக்ஷன்னா பயம். இப்போ ஃபர்ஸ்ட் யாரு நான் கூப்பிடுறது? நலன், நீதான் வரணுவா. ஐயோ, சொன்ன மாதிரியே என்னையே கூப்பிட்டுட்டாங்க. கியாரா, நீ தானே சொல்லி கொடுத்துட்ட மேம்க்கு. ஏய் என்ன இது? ஐயோ, ஊச்சினாவே எனக்கு பயமே. என்ன பண்ற நலன், சீக்கிரமா வா. எஸ் மேம், இந்த வரேன் மேம்.
மேம் விட மாட்டாங்க போல இருக்கு. நேத்து ஒரு ஊசி குத்திட்டு வந்தாங்க இந்த மேம், அடிச்ச அடியில ஒரு ஊசி போட்டாங்க. அந்த வலி இன்னும் கூட வலிக்குது இந்த பக்கமா. இப்ப இந்த பக்கம் திருப்பி இன்னொரு ஊசி குத்த போறாங்களா? மேம் நேத்து தான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க மேம், செப்டிக் இன்ஜெக்ஷன். அது செப்டிக் இன்ஜெக்ஷன் பா தம்பி, இது வந்து வேக்சினேஷன், இம்யூனிட்டி பூஸ்டர். இது போட்டுக்கலாம், இது ஒன்னும் ஆகாது சரியா? இது போட்டுக்கிட்டா உனக்கு நல்லாவே பவர் கிடைக்கும், இம்யூனிட்டி நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி. மேடம் இவன் எஸ்கேப் ஆக பாக்குறான், நீங்க அவனுக்கு அந்த மயக்க ஊசிய போடுங்க. இந்த பையன் உஷாரா தெரியறான், இவனை நம்ம கடத்திட்டு போயிடலாம். எல்லாருக்கும் இந்த ரெட் கலர் ஊசிய போட்டுடுங்க, ஒருத்தருக்கு வேணா நான் போடுறேன், ஓகேவா? சரி சரி எனக்கு புரிஞ்சுது, நீ அமைதியா இரு. வாப்பா தம்பி, ஒன்னும் ஆகாது, இது போட்டுக்கோ. சிஸ்டர் அக்கா, நேத்து போட்ட ஊசியே இன்னும் வலிக்குதுக்கா. இப்ப திருப்பி இங்க வேற குத்தணும் சொல்றீங்களே, விட்டுடுங்கக்கா ப்ளீஸ்க்கா. என்ன நலன், என்ன இப்படி அடம் பிடிக்கிற? ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இது போட்டுதான் ஆகணும். எல்லாரும் போடுற மாதிரி இதுவும் நீயும் போட்டுதான் ஆகணும். என்ன மேம் நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா? குர்த்திதான் ஆகணுமா? ஆமாப்பா தம்பி, குத்திதான் ஆகணும். உன் இடுப்பு காமி, கீழே குனிஞ்சு காமி, இடுப்பு காமி, ப்ளீஸ் இறங்கு. சொன்ன பேச்சு கேளு, வலிக்காது. வலிக்குது வலிக்குது அக்கா, கொஞ்சம் மொல்லமா குத்துங்கக்கா, ரொம்பவே வலிக்குது. ஐயோ, நேத்து இந்த பக்கம், இப்ப இன்னைக்கு இந்த பக்கமா? ஐயோ அம்மா, எந்த போச்சே இடுப்பு. மேம் என்னால நடந்தே போக முடியாது மேம் இப்போ. என்னது நடந்து போக முடியாதா? போ நலன், போய் உன் பிளேஸ்ல போய் உக்காரு. ஐயோ மேம், சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க, ரெண்டுத்துலயும் நல்லா குத்தி விட்டுட்டீங்க. நெக்ஸ்ட் இப்ப யார் வர்றது? அப்படிலாம் நீங்களா வரமாட்டீங்க, நானா கூப்பிடுறேன். நெக்ஸ்ட் அர்ஜுன் வா. ஐயோ, நானா? என்னடா இது, நம்ம லாஸ்ட்ல போலாம்னு நினைச்சா இப்பயே கூப்பிட்டாங்க மேம். விடவா போறாங்க? எப்படியா நல்லன்னு குத்தி விட்டாங்க, என்ன ஒண்ணு விட போதில்ல. அவன் நேத்தே ஒரு ஊசி குத்திக்கினான், இது ரெண்டாவது ஊசி. சரி சரி சரி, குத்துங்க, வேற வழி இல்ல, என்ன பண்றது? ஐயோ, பயமா இருக்கே. தம்பி உன் இடுப்பு காமிப்பா. என்னங்க, என் இடுப்பு காமிக்கிறேன், நல்லா குத்துங்க. மேம் இவனுக்கு கூட இந்த ரெட் கலர் ஊசிய குத்துங்க. இந்த பையனும் ரொம்ப உஷாரா இருக்கான். இந்த கிளாஸ்ல 2 பையன் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரையுமே நான் கடத்திட்டு போயிடலாம். சரி சரி அமைதியா இரு, சத்தமா பேசாத. ஓகே, வலிக்கல இல்லப்பா? வலிக்கலையா? பயங்கரமா வலிக்குதுங்க ஆண்டி. பயங்கரமா வலிக்குது. என்ன இப்படி குத்துறீங்க நீங்க? எருமாடு ஊசி மாதிரி இருக்கு ஒண்ணு ஒண்ணு. இவ்வளவு பெரிய ஊசி எங்களுக்கு எல்லாம் குத்துனா எப்படி இருக்கும்? ஜெனி, போ ஜெனி, உனக்கு எப்ப கூப்பிட போறாங்க தெரியல. மேம் இப்படி ஒருத்தரா கூப்பிடாதீங்க, 2 பேரா கூப்பிடுங்க. அப்பதான் சீக்கிரமா போட்டுட்டு எங்களுக்கு வேற செக்ஷனுக்கு போக முடியும். ஓகே ஓகே சிஸ்டர், நான் 2 பேரை கூப்பிடுறேன். நீங்க ஓகே போடுறது இருந்தா ஓகே, நான் அப்படியேதான் கூப்பிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் யார் வர்றது? ஜெனி அண்ட் கியரா வாங்க. எஸ் மேம், இந்த வந்துட்டேன் மேம். அக்கா, இவ்வளவு பெரிய ஊசி எடுத்துன்னு வந்துக்கிறீ, கொஞ்சமாவது நியாயமா இருக்குதா? நாங்க எவ்வளோண்டு இருக்கிறோம், இத போய் எங்களுக்கு குத்துருவன்ற. இவ்வளவு பெரிய ஊசி எடுத்துன்னு வந்துட்டு நம்மளுக்கு குத்துருவான்னு சொல்றாங்க. கொஞ்சமே உங்களுக்கு மனசாட்சியே இல்ல போல இருக்கு. ஏ ஜெனி, பாரு ஜெனி, எப்படி குத்த போறாங்க நம்மள. இந்த பொண்ணு ரொம்ப வாய் பேசுறாள், இவ்வளவு பெரிய ஊசின்றா, மனசாட்சி இல்லைன்னு சொல்ல. இவ்வளவு முதல்ல கட்டிட்டு போய் நல்லா நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். மேம் இந்த பொண்ணுக்கு இந்த ரொம்ப சைலண்டா இருக்கா, இந்த பொண்ணுக்கு இந்த ஊசி குத்துங்க. என்ன இது, இவ எப்படி கத்துனாலே நம்மளுக்கு குத்துறதே தெரியவே இல்ல. சுத்தமா வலியே இல்லையே. இவ சும்மா ஆக்டிங் பண்றாள கியாரா? எதுக்கு இப்படி பண்றா இவ? நம்மளுக்கு வலி இல்லையே, 2 பேருக்கும் ஒரே ஊசி தானே. என்ன கீரா, எதுக்கு நீ இப்படி கத்தன? வலியே இல்ல சுத்தமா. என்னது வலி இல்லையா? ஐயோ, என்ன இவ வலிக்குதுன்னு சும்மா ஆக்டிங் பண்றாள? ஒருவேளை நடிக்கிறா. அர்ஜுன், உனக்கு வலிச்சுதாடா? எனக்கு வலிக்கவே இல்லடா சுத்தமா. என்னது வலிச்சுதான்னு கேக்குற? நான் உனக்கு என்ன மறுத்து போச்சா? இந்த ஜெனிக்கு என்ன ஆச்சு? லூஸ் மாதிரி கேக்குறா வலிக்குதா இல்லையான்னு. ஊசினாவே எல்லாருக்கும் வலிக்குதானடா வலிக்கும் நலன். விடு வா உக்காரு நீ. என்னது லூசான பொண்ணா இருப்பா போல இருக்கு இந்த ஜெனி. நெக்ஸ்ட் யார் வர்றது? சீக்கிரமா வாங்க 2 பேரு, கயல் அண்ட் ஸ்ருதி. ஓ, இந்த பொண்ணுக்கு இது குத்துங்க சிஸ்டர், இந்த பொண்ணுக்கு இதை குத்திடலாம்.
இல்லைன்னா 2 பேருக்கும் இதே குத்திடலாமா? இப்ப நம்ம 3 பசங்களுக்கு இப்ப நம்ம ரெட் கலர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். இப்ப 3 பேருக்கு கண்டிப்பா மயக்கம் வரும். இப்ப 3 பேரை எப்படின்னா மயக்க வச்சு விழுந்துருவாங்க இன்னும் 2-3 ஹவர்ஸ்ல. இப்ப இந்த பொண்ணுக்கும் குத்திடுறான். அப்போ 5 பேர் ஆயிடுவாங்க இப்போதைக்கு. ஓகேவா? ஓகே ஓகே, சரிதான். சைலண்டா இரு, அமைதியா இரு. சொல்ல தரல, நம்ம யாருக்கும் தெரியாது இல்ல நம்ம எந்த இன்ஜெக்ஷன் குத்துறோம்னு. ஓகே பசங்களா, நீங்க 2 பேர் போலாம். நெக்ஸ்ட் மலர்லாம் வாங்க. வலிக்குது வலிக்குது. ஆமா, நம்மளுக்கு வலியே இல்லையே, எதுக்கு நம்ம இப்படி கத்துறோம்? சுத்தமா வலி இல்லையே, எதுக்கு இவங்க சும்மா ஆக்டிங் பண்றாங்களோ? ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த ப்ளூ கலர் ஊசி வலி இல்ல போல இருக்கு. ஆமா ஆமா மலர், எனக்கும் சுத்தமா வலிக்கவே இல்ல மலர். இவங்கதான் சும்மா ஆக்டிங் பண்றாங்க போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. வா சரி போலாம். தேங்க்யூ சோ மச் மேடம். பசங்க எல்லாமே நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைம் எதுனா இன்னொரு வேக்சினேஷன் இருந்தா கண்டிப்பா நான் வருவேன். ஆமா ஆமா, கண்டிப்பா நீங்க இன்னொரு வாட்டி வந்து ஆகணும். ஏன்னா பசங்களுக்கு நல்லது தானே செய்றீங்க நீங்க. எஸ் மேம். ஆமா ஆமா, தேங்க்யூ மேம். நம்ம கிளம்புறோம் மேம்.